பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால் அது நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும். கர்த்தர் இயலாதவர்களுக்கு செய்கிற உதவியை ஆண்டவர் மிக மகிழ்ச்சியோடு கூட பார்க்கிறார். அந்த உதவியை செய்கிறவர்கள் தாங்களும் தேவனிடத்திலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ளுவதற்கு அவர்கள் பாத்திரமானவர்கள் என்பதை கர்த்தர் அநேக முறை விளக்கி கொண்டே இருக்கிறார். வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட ஒரு பட்டாளத்திலே ஒரு கொர்னேலியு என்று சொல்லுகிற ஒரு நூற்றுக்கு அதிபதி இருந்தான். இந்த மனுஷன் மிகுந்த தேவ பக்தி உள்ளவன் மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு இருந்த மனிதன். இவன் அநேக தான தர்மங்களை ஜனங்களுக்கு செய்து கொண்டு வந்திருந்தான். எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு நாள் ஒரு 9ஆம் மணி வேளையிலே தேவனுடைய தூதன் அவனிடத்தில் வந்து நின்று கொர்னேலியுவே என்று அழைக்கிறான். இவன் அவனை உற்று பார்த்து, ஆண்டவரே என்று அவன் கேட்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்து எட்டியிருக்கிறது. இப்பொழுதும் நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி அங்கு பேதுரு என மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்று சொல்லி கொர்னேலியுவை அந்த தூதன் அந்த கொர்னேலியோடு கூட சொல்லுகிறான். அந்த கொர்னேலியு என்ன செய்கிறான்? தன்னுடைய வீட்டிலே 2 தேவ பக்தி உள்ள மனுஷர்களை அழைக்கிறான். அழைத்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுகிறான். சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பி அந்த சீமோன் என்ற மறுபேறு கொண்ட அந்த பேதுருவை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. பின்னால் நடந்த சம்பவங்களை நாம் அறிவோம். பேதுரு ஒரு தரிசனம் காண்கிறான். அந்த தரிசனத்திலே பூமியில் எல்லா மிருகங்களும் இருக்கிறது. அடித்து புசி என்று சொல்லுகிறது. அவன், ஆண்டவரே, நான் தீட்டுள்ளவைகளை எடுத்துக்கொள்ள மாட்டேனே என்று சொல்கிறான். இப்படி 3 முறை கண்ட பொழுது இவர்கள் வாசலில் வந்து நிற்கிறார்கள். ஆண்டவர், நீ அவர்களோடு கூட போய் என்று சொல்லுகிறார். பேதுரு வந்து இவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்ததை வேதம் நமக்கு அழகாய் எடுத்து கூறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்கள், இந்த கொர்னேலியு என்று சொல்லுகிறவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாய் இருந்தபடியினாலே புறஜாதியானாய் இருந்தாலும் தேவனுடைய கிருபை அவன் மேலே இருந்து அவனையும் தம்முடைய காணியாற்றுக்குள்ளாய் தன்னுடைய பிள்ளையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாய் ஆண்டவர் விரும்பினதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இங்கே கொர்னேலியுடைய வாழ்க்கையிலே அவனுடைய தான தர்மங்களும் அவனுடைய ஜபங்களும் தான் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்து எட்டினதான். பாருங்கள், ஜபம் மாத்திரமல்ல, தான தர்மமும் அல்லாவிட்டால் நன்மை செய்கிற காரியங்களும் தேவையில் இருப்போருக்கு செய்யப்படுகிற உதவியும் இன்றைக்கு தேவ சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு நினைப்பூட்டுதலாய் மிகப்பெரிய காரியமாய் கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை சற்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, எனவே தேவையில் இருப்போருக்கு செய்கிற உதவிகள் மூலம் இன்னும் தேவனை பிரியப்படுத்தும்படியாய்
தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, தேவையில் இருப்போரை சந்தித்த ஆண்டவரே, நாங்கள் தேவ சமூகத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவையில் இருப்போருக்கு செய்கிற உதவியின் மூலம் ஆண்டவரே அந்த திருப்தியை ஆண்டவரே, அந்த தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே, தேவனிடத்தில் கிடைக்கிற அந்த பிரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரை நடத்தின தெய்வம் ஆண்டவரே, இதுவரை பாதுகாத்த கர்த்தர் ஆண்டவரே, இதுவரை எங்களை நன்மையினால் முடிசூட்டி கொண்ட தேவ ஆவியானவர் இனியும் எங்களோடு கூட வாரும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.